இனிய காலை வணக்கம் அன்பான உறவுகளே. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வரகரிசி சோளம் பணியாரம் நான் செய்ய போகிறேன். வாங்க, அது எவ்வளோ அளவுங்கிறத நான் சொல்கிறேன். இது மாதிரி நம்ம பத்து தலையை தட்டி இப்படி 2 மடங்கு எடுத்துக்கணும். சொல்லுங்கள். இது சகப்பு சோளம், இது உடம்புக்கு நல்ல சத்து. அதே இது வரகரிசி, இதில் 2, அதில் 2, இதில் 2. இப்படி தலையை தான் தட்டிக்கணும், முழுசாக போட வேணாம். இப்படி தலையை தட்டி 2. இது வரகரிசி, இதில் 2 போட்டாச்சு. இந்த சிவப்பு இதில் 2 போட்டாச்சு, வரகரிசியில் 2 போட்டாச்சு இந்த டம்ளரில். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உளுந்து தோலோடு இருக்குது. தோலோடு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தோலோடு சாப்பிட்றது சத்து உளுந்து. அதனால் நான் தோலோடு இதை ஊற போகிறேன். இதை தலை தட்டி இதில் 1 தான் போடணும். இதில் 1 போடணும். அது தோலோடு போடலாம், கழிவும் போடலாம், இதில் சத்து இருக்குது. அடுத்தது நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, இது வெந்தயம், அது 1 ஸ்பூனு. இது ஜவ்வரிசி, இதில் 1 ஸ்பூனு. இது 5 மணி நேரம் நம்ம இதை ஊற போடணும். 5 மணி நேரம் இதை நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி அது என்ன நம்ம மிக்ஸில் போட்டு இது ஊறிடுச்சு. 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸில் போட்டு இதை அடித்து நம்ம மாவை ஆக்கிக்க வேண்டியது தான். இதை மாவை கொஞ்சம் புளிக்க வச்சு தான் நம்ம இது பண்ணணும். உடனே செஞ்சால் நல்லா இருக்காது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பணியாரம் சுடணும். அஞ்சு மணி நேரம் ஊற போட்டு மிக்ஸியில் அடித்தாச்சு. இப்போ ஒரு 2-2.5 மணி நேரம் நம்ம மாவை கொஞ்சம் புளிக்க வைப்போம். அப்புறமே நம்ம சர்க்கரையை போட்டு நம்ம பணியாரம் செய்ய வேண்டியது தான். பணியார சட்டியை வச்சுட்டு இப்போ நெய் குழி லைட்டாக அப்படி தட்டணும். சும்மா லைட்டாக போட்டாவே போதும் நெய். சரிங்களா? நெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம். நெய்யும் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம பணியாரத்தை ஊற்ற போகிறோம். இப்போ எல்லாம் பரட்டி போயிட்டாச்சு. இனிமே எடுத்து அவ்வளோதான் தயார். இனிப்பு பணியாரம் வரகரிசி சிவப்பு சோளம் போட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம பணியாரம். இதை தின்னு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நீங்களும் சாப்பிடலாம் என் அன்பான உறவுகளே.